பயிற்சி 6.4 கொஸ்டின் நம்பர் 2 என்ற புள்ளி வழி செல்வதும். ஸோ புள்ளி அப்படின்னாலே ஏ வெக்டார்னு எடுத்து இங்கே எழுதுறோம் பாருங்க, ஐஜேகே போட்டு எழுதணும். அடுத்தது ஒரு கோட்டின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அது இணை. இணை அப்படின்னாலே பி வெக்டார் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எக்ஸு ஒய் ப்ளஸில் இருக்கணும், முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. இது ரெண்டு கண்டிஷனும் ஒபே பண்ணுது. ஆனால் இங்கே பாருங்கள், இசட்டு முன்னாடி மைனஸ் வந்துருச்சு. அப்போது என்ன பண்ணணும், இதுலேருந்து மைனஸை வெளியில் எடுத்தோம்னா இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்கே மட்டும் மைனஸை வெளியில் எடுக்கிறேன். மைனஸ் வெளியில் எடுத்துட்டா என்ன ஆகும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், மைனஸ் இட்டு ரெண்டாவதாக எழுதுகிறேன். இந்த மைனஸை கீழே எடுத்துகிட்டு வந்தோம், இங்கே அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கோட்டின் சமன்பாடு அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் வரக்கூடாது, ஒய்க்கு முன்னாடி நம்பர் வரக்கூடாது, இசட் முன்னாடி நம்பர் வரக்கூடாது. அதே மாதிரி ப்ளஸில் தான் இருக்கணும், எக்ஸும் ப்ளஸில் இருக்கணும், ஒய்யும் ப்ளஸில் இருக்கணும், இசட்டும் ப்ளஸில் இருக்கணும். இப்போது இது இணை வெக்டார் அப்படின்னும்போது பி வெக்டார் இதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ கொஷினை பார்த்து ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் ஈஸியாக அந்த ரெண்டு கொஷினே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க, துணை அலகு வெக்டார். துணை அலகு அல்லாத வெக்டார்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். துணை அலகு வெக்டார்னா எஸ்ஓ டிஓ சேரும், இதுக்கு தான் துணை அலகு. இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இது இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதணும். அடுத்து ப்ளஸ் டி வெக்டார் பி வெக்டார் பாருங்கள், இது எடுத்து இங்கே எழுதணும். அவ்வளோதான் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. அடுத்து கார்ட்டீசியன் சமன்பாடு. ஒரு புள்ளி அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதணும், ஃபஸ்ட்டு கணக்கிலே பார்த்துருக்கோம். இப்போ x1 y1 z1 இங்கே இருக்குது பாருங்கள், -2 3 4 இங்கே எழுதிடணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகும். மீதியெல்லாம் அப்படியே பார்த்து எழுத வேண்டியது. b1 b2 b3 இங்கே இருக்குது பாருங்கள், -4 5 -6 இது இங்கே இருக்கு இல்லையா, இதுதான். இது 6 பியில் 6 அதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக நீங்கள் எழுதணும்.